வணக்கம். செந்தடலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்திய உயர்ஸ்தானிகரும் துணை உயர்ஸ்தானிகரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 3 பிரதேச சபைகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா நிகழ்வை நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசப்பந்து தின்னகோனால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட ரிட் மனுவை 12ஆம் நாள் பரிசீலனைக்கு அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தலைமை தாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களை அகற்றுமாறு சபாநாயகர் படைக்கல சேவிதர் குசான் ஜெயரத்னவிற்கு அறிவுறுத்தியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதம்பே கலகடியாவு பகுதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிற்கு கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசாவுக்கான மின்சார விநியோகத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இஸ்ரேல் துண்டித்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். இந்திய உயர்ஸ்தானிகரும் துணை உயர்ஸ்தானிகரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தரவுள்ள நிலையில் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரும் துணை உயர்ஸ்தானிகரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பிரதமர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு வருகை தரவுள்ளார். மன்னார் மீன் உற்பத்தி திட்டம் தொடர்பில் மோடியின் சகாவான அதானி தரப்பிற்கும் இலங்கைக்கும் சிறு விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த பயணம் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. கடந்த வியாழக்கிழமை வரை இந்த திட்டம் உண்மையில் எடுத்துக் கொள்ளப்படுமா என்று எரிசக்தி அமைச்சகம் கேட்டதற்கு அதானி பதிலளிக்கவில்லை. இந்நிலையில் இந்திய பிரதமர் தனது இலங்கை வருகையை கடந்த புதனன்று அறிவித்தார். அறிவிப்பு வெளியான 24 மணி நேரத்திற்கு பிறகு இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரும் துணை உயர்ஸ்தானிகரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 2 மணி நேரம் அவர்கள் மூவரும் விவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின் தொடர்ச்சி மற்றும் திருகோணமலையில் எண்ணெய் குழாய் இணைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க கடந்த வாரம் இந்தியாவின் புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அதானி திட்டத்தை நிறுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து இந்திய பிரதமர் ஆழ்ந்த கவலையை இதன்போது தெரிவித்திருந்தார். இந்தியாவிற்கு சென்று நாடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்து தெரிவிக்கையில் நல்ல பதில் எதுவும் கிடைக்கவில்லை. மீதமுள்ள பணிகளை முடிக்க இந்திய பிரதமர் இலங்கை வருகின்றார். ஆனால் மோடியின் வருகை குறித்து அரசாங்கம் அதிகம் பேசவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 3 பிரதேச சபைகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான மன்னார், பூநகரி மற்றும் தெஹியத்த கண்டிய பிரதேச சபைகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி மார்ச் 24ஆம் நாள் முதல் மார்ச் 27ஆம் நாள் நண்பகல் 12 மணி வரை குறித்த பிரதேச சபைகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்று முதல் மார்ச் மாதம் 26ஆம் நாள் நண்பகல் 12 மணி வரை கட்டுப்பணம் செலுத்தலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போது தேர்தல்கள் நடைபெற வேண்டிய உள்ளூராட்சி சபைகளின் பட்டியல் அண்மையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட போது மேற்குறித்த பிரதேச சபைகளின் பெயர்கள் தவிர்க்கப்பட்டிருந்தன. குறித்த உள்ளூராட்சி சபைகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் அறிவிப்புகள் இந்த சபைகளுக்கு விடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே குறித்த 3 பிரதேச சபைகளுக்குமான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா நிகழ்வை நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழரசு கட்சியின் வவுனியா அலுவலக திறப்பு விழா நிகழ்வை புறக்கணித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் வெளியேறி சென்றிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருப்பகுதியில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று காலை 10 மணி முதல் மதியம் வரை நடைபெற்றது. அதில் கட்சியின் முக்கிய உறுப்பினரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி. ஸ்ரீதரனும் கலந்து கொண்டிருந்தார். மத்திய குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் தமிழரசு கட்சியின் மாவட்ட அலுவலகமும்
நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கத்தின் தொடர்பாடல் அலுவலகமும் குருமன்காடு காளிகோவில் வீதியில் திறந்து வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான து. ரவிகரன், க. கோடீஸ்வரன், ஞா. சிறிநேசன், குகதாசன், சிறிநாத், இ. சாணக்கியன், கொழும்பு கிளை தலைவர் சட்டத்தரணி ரத்னவடிவேல் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், மாவட்ட கிளைஞர் என பலர் கலந்து கொண்டனர். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் குறித்த அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்ளாது மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசப்பந்து தென்னக்கோனால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட ரிட் மனுவை 12ஆம் நாள் பரிசீலனைக்கு அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம விடுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால தடை விதிக்க கோரி முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தனது வழக்கறிஞர்கள் மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லாஃபர் தாஹிர் மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு அழைக்கப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிய பின்னர் மனுவை 12ஆம் நாள் பரிசீலனைக்கு அழைக்க நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இதேவேளை மாத்தறை நீதிமன்றம் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தேசப்பந்து தென்னக்கோன் தலைமறைவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பனைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தலைமை தாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கெஹல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்த ஆகியோரின் நெருங்கிய உறவினரான யோகான் அனுஷ்க ஜெயசிங்க என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தலைமை தாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபராக யோகான் அனுஷ்க காணப்படுகின்றார். ராணுவ கமாண்டோ படையில் இருந்து தலைமறைவான யோகான் கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த 24 அகவியுடையவர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குற்றத்தடுப்பு பிரிவு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கடந்த 5ஆம் நாள் கட்டுநாயக்க பகுதியில் நடத்திய சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவரது பிடியாணை மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது பன்னல அலபலடகம பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். இது தவிர ஒரு வெடிமருந்து பை மற்றும் 6 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்பிரிவு பிரிவினர் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களை அகற்றுமாறு சபாநாயகர் படைக்கல சேவிதர் குசான் ஜெயரத்னவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களை அகற்றுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன படைக்கல சேவிதர் குசான் ஜெயரத்னவிற்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாய்கள் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் தொந்தரவாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சபாநாயகர் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள கட்டடங்களை ஆய்வு செய்த போது ஒரு நாய் தனது கால்களுக்கு அருகில் நடந்து செல்வதைக் கண்டு அச்சமடைந்து இங்கே நாய் பூங்கா கட்டுகின்றார்களா என்று கேட்டதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனை அடுத்து நாய்களை நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து அகற்றுமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன படைக்கல சேவிதர் குசான் ஜெயரத்னவிற்கு அறிவுறுத்தியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இளம் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தனது சூட்கேஸில் 175 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஹசிஸ் போதைப் பொருளை மறைத்து கொண்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் நேற்றிரவு விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் 20 அகவையுடைய கனேடிய இளங்கலை மாணவி எனவும் அவர் இலங்கை வருவது இதுவே முதல் முறை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாதம்பே கலகிடியாவ பகுதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. மாதம்பே கலகிடியாவ பகுதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 2 பெண்களும் ஒரு அகவியுடைய குழந்தையும் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தலவில புனித அன்னாள் தேவாலயத்தில் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது நேற்று மாலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் முச்சக்கர வண்டியில் ஓட்டுநர் உட்பட 9 பேர் பயணித்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இறந்தவர்கள் 32 மற்றும் 36 அகவியுடைய பெண்கள் மற்றும் ஒரு அகவியுடைய குழந்தை என்பதோடு அனைவரும் மினுவாங்கொட மற்றும் ராகமை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் உட்பட 2 ஆண்கள் 2 சிறுவர்கள் மற்றும் 2 சிறுமிகள் காயமடைந்து சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாதம்பே ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள்.
கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிற்கு கடும் தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிற்கு கடுந்தொனியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லிபரல் கட்சியின் தலைமை போட்டியில் இங்கிலாந்து மற்றும் கனடாவின் முன்னாள் மத்திய வங்கி தலைவர் மார்க் கார்னி வெற்றி பெற்றுள்ளார். இந்நிலையில் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக மாற்ற அழுத்தம் தந்தாலோ அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக மார்க் கார்னி தெரிவிக்கையில், கனடா ஒருபோதும் எந்த வகையிலும் வடிவத்திலும் அமெரிக்காவின் திமிருக்கு அடிபணியாது. நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவின் மாகாணமாக இணைய மாட்டோம். அமெரிக்கர்கள் எங்களுக்கு மரியாதை காட்டும் வரை எனது அரசாங்கம் கட்டணங்களை குறைக்காது. ட்ரம்பை நாங்கள் வெல்ல விடமாட்டோம். இந்த மோதலில் நாங்கள் உறுதியாக இருப்போம். நாங்கள் உணர்ந்து கொண்ட பாடம் ஒன்றுதான். எங்களுக்கு ஒரு அயல் நாடு உள்ளது. இத்தனை காலம் நாங்கள் நம்பிய அந்த அயல் நாட்டை இனியும் நம்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் அனைத்து விதமான மின்சாரம் எரிபொருளையும் நிறுத்துவோம் என்று கனடா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காசாவுக்கான மின்சார விநியோகத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இஸ்ரேல் துண்டித்துள்ளது. காசாவுக்கான மின்சார விநியோகத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இஸ்ரேல் துண்டித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த உத்தரவை இஸ்ரேலின் மின்சக்தி அமைச்சர் எலி கோஹன் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சாரம் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களின் வருகையை இஸ்ரேல் துண்டித்தமை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஹமாஸ் அமைப்பு இது கேவலமான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல் என குற்றம் சாட்டியுள்ளது. புனித ரமலான் மாதத்தில் தொடர்ந்து வரும் உதவி பற்றாக்குறைக்கு மத்தியில் இந்த மின் துண்டிப்பானது உபர்நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயற்பாட்டிற்கு பாதுகாப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் காசா மக்கள் மின் உற்பத்தி இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி தகடுகள் மூலம் ஓரளவு சமாளிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டாரின் டோஹாவில் போர் நிறுத்தம் மற்றும் கைதி பரிமாற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர உள்ள நிலையில் காசாவில் எஞ்சியுள்ள பணிய கைதிகளை விடுவிக்கும்படி ஹமாஸை நெருக்குவதற்காக இஸ்ரேலின் மின்சக்தி அமைச்சர் எலி கோஹன் காசாவிற்கு மின்சாரம் வழங்குவதை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.